மகளே, நீ வந்ததிலிருந்து வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறாய். நீர் ஆகாரம் எதுவும் எடுப்பதில்லை. சிறிது ஆகாரம் எடுத்துக்கொள். என்னுடைய பசி, என்னுடைய சுகம், இது எல்லாமே நாராயணரிடம் இருக்கிறது தாயே. உனக்கு பசி இல்லை என்றாலும் இந்த அம்மாவிற்காக கொஞ்சம் சாப்பிடு. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாய். என் தாய்மைக்கு மரியாதை கொடுப்பேன் என்றிருந்தாய். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கொஞ்சமாவது சாப்பிடலாம் அல்லவா? நான் இப்போது சாப்பிடவில்லை என்றால் அவரும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டார். பிரபு, அன்னைக்கு நெல்லிக்கனி மிகவும் பிடிக்கும். நீங்கள் உண்பதற்கு மனமில்லை என்று எனக்கு தெரியும். அதே நேரத்தில் உங்களது இருவர் மனமும் ஒன்றாக இருக்கும் விஷயமும் எனக்கு தெரியும். அதனால் என் மனம் சொல்கிறது, இங்கு இதை நீங்கள் உண்பதால் அங்கு அவர்களுக்கு பசி ஆறும். இதை நீங்கள் இங்கே உண்பதால் அவர்களுக்கு அங்கே பசியாறும். உஷாராக இருங்கள். நாராயணன் நம்மை தேடி இங்கு வந்து விட்டார். வணக்கம் அசுர ராஜா. அசுரமாதா திதி, சொர்ணபானு, உங்கள் ஒழுக்கத்தை காட்டுங்கள். மரியாதை கொடுத்து எழுந்து நிற்பதோடு இவர்களை வணங்குங்கள். வணக்கம் நாராயணா. வரவேற்கிறேன் நாராயணா. இங்கே என்ன நடக்கிறது அசுரமாதா திதி? நாம் சொர்க்கலோகத்தை கைப்பற்றிய விளைவாக சூரிய தேவன் மேற்கிலிருந்து உதிக்கிறானா என்ன? நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? இதோ நாராயணனே வந்திருக்கிறார். எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரிதானே நாராயணரே? காரணம் இருக்கிறது, ஆனால் அது உதவியின் காரணமாக இருக்கிறது. உதவி என்பதை சரிசமமானவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஒன்றுமில்லாத தேவர்களுக்கு பலசாலி அசுரர்களின் உதவி தேவையா? நம்ப முடியவில்லையே. சிருஷ்டியில் எது வேண்டுமானாலும் நடக்கும். அதற்கு வாய்ப்புள்ளது ஸ்வரபானு. எனக்கு தெரிந்து நீயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறாய். அசுர மாதா தித்தி, தாங்கள் புத்திசாலி. ஒத்துழைப்பிற்கான காரணத்தை தாங்கள் கேட்டுவிட்டால். நாராயணா, என்ன இது? ஒத்துழைப்பு என்ற பெயரில் ஏதாவது சதி திட்டம் போடுகிறீர்களா? நான் கூறப்போகும் விஷயத்தை கேட்டுவிட்டு முடிவெடுங்கள். அசுர ராஜா பலி, அதாவது மகாபலி, ஒரு ராஜாவாக பலமிழந்த தேவர்களின் கோரிக்கையை கேட்க மாட்டீர்களா? ராஜ மரியாதை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு கேட்காமலேயே முடிவெடுப்பீர்களோ? உதவி கேட்டு நம்மை ஒருவன் நாடி வந்திருக்கிறார். அசுரராஜன் மகாபலி கண்டிப்பாக கேட்பான். கூறுங்கள்,
சமுத்திர மந்தனத்திற்காக தங்களுடைய உதவி தேவை. அற்புதம் நாராயணா. அதாவது கோரிக்கை என்ற பெயரில் இது ஒரு சதி திட்டம்தான். கடலுக்கு அடியில் உங்கள் லக்ஷ்மி சென்றிருக்கிறாள். அவளை மீண்டும் சந்திக்க வேண்டுமா? நாராயணா, லக்ஷ்மி கிடைத்து விட்டால் அனைத்து தேவ கணங்களும் செல்வந்தராவீர்கள். அதோடு உங்களுக்கு சக்தி கொடுப்பாள். அப்படி இருந்தாலும் அவளை மீண்டும் அடைவதற்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா? இந்த அசுரர்கள் நாங்கள் உனது கோரிக்கையை ஏற்க மறுக்கிறோம் நாராயணா. கோரிக்கையை கேட்காமலேயே முடிவெடுப்பது தங்களுடைய தகுதிக்கு சரியல்ல மாதா. அந்த மந்தனத்தால் எனக்கு என்னுடைய மனைவி லக்ஷ்மி மட்டுமல்ல, அமிர்தமும் கிடைக்கும். அமிர்தம்? இதில் வருத்தமான விஷயம் என்னவெனில், கோரிக்கையை முழுமையாக கேட்காமலேயே முடிவெடுக்கிறீர்கள். செல்வம் வாருங்கள். எங்கே செல்கிறீர்கள்? இன்னும் நான் என்னுடைய முடிவை கூறவில்லை. மகாபலி, கூறுங்கள். நிச்சயம் அசுரராஜா, தாங்களும் நன்கு அறிவீர்கள். அதாவது காலம் காலமாக நமக்குள் பகை இருந்து கொண்டேதான் வருகிறது. சில முறை தாங்கள் ஜெயிக்கிறீர்கள், சில முறை நாங்கள். அதோடு இந்த விளையாட்டு சக்தி சம்பந்தப்பட்டது. இன்று உங்களிடம் உள்ளது, நாளை எங்களிடம் இருக்கும். சில நேரம் நீங்கள் வதம் செய்கிறீர்கள், அதுபோல நாங்களும் உங்களை வதம் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு முறை, ஆமாம், ஒரு முறை அமிர்தத்தை பெற்றுவிட்டால் அனைத்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் குடித்து அமரராகி விடுவார்கள். அதன் பிறகு யார் தேவர்கள், யார் அசுரர்கள்? நன்றாக சிந்தித்துப் பாருங்கள். நம்மால் தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இன்று வரை இந்த தேவ கணங்கள் சதி திட்டம் தீட்டிதான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றோ சத்ரு மேல் ஏன் இவ்வளவு கருணை நாராயணா? மாதா திதி, தாங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். யாருடனும் எனக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது. சமநிலையை காப்பது ஒன்றே என் கடமை. சமநிலைக்கு எதிராக நடந்து கொண்டு விட்டால் அவர்கள் என் சத்ருவாகி விடுவார்கள். இன்றும் அந்த சமநிலையை சமன்படுத்தவே வந்துள்ளேன். நாம் தவறு செய்துவிட்டோம். தேவர்கள், உங்கள் எண்ணம் சரிதான். இந்த மந்தனத்தினால் அமிர்தம் கிடைக்கும் என்றால் நமக்கு எதற்கு அசுரர்கள் உதவி? இப்போது மந்தனத்தை தேவர்கள் மட்டுமே செய்வார்கள். அதோடு அமிர்தத்தையும் தேவர்கள் மட்டுமே அடைவார்கள். நான் என் கடமையை புரியவே வந்துள்ளேன். நாராயணன் சமநிலையை பாராமல் பாரபட்சம் பார்த்து விட்டான் என்று உலகம் கூறிவிடக்கூடாது.
சந்தர்ப்பம் கொடுப்பது எனது கடமை. அதை நிராகரிப்பது உங்களுடைய நியதி. வருகிறேன் அசுர ராஜா.